மேடம். டேய் யாருன்னு பாரு. மேடம் நீங்களா? உங்க வீடாப்பா? ஆமா. மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். எம்டி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக இந்த வேண்டுதல். என்ன மேடம் நீங்க உங்களுக்கு இருக்கிற வசதிக்கே எங்க வேணா எப்படி வேணா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அதை விட்டுட்டு இப்படி? என்னதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கடைசி நேரத்துல கடவுள் தான் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. அதான் நான் முன்னாடியே கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்க போடுற பிச்சையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க போய் எங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலான்னு வச்சிருந்த காசு ஒரு உயிரை கொள்ள பயன்படுற காசு ஒரு உயிரை காப்பாற்றுவாது பயன்பட்டுமே. என்னங்க மேடம், உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நன்றிப்பா. எங்க போச்சு? இங்கதானே எங்கேயோ வச்சேன். ஜானகி இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து எதுவுமே வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. கலா, கலா வந்துட்டேன் மாமா. இந்த வீட்டில் எல்லாமே குளறுபடியா தான் நடக்குது. என்ன மாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, என் மருந்து பாட்டில் அங்க வச்சேன், காணோம். எப்பவும் மருந்து பாட்டில தண்ணி தானே ஊத்தி குடிப்பீங்க. அப்ப வசதி கம்மி, இப்பதான் ஜானகி வசதியான இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்காளே. அதுவும் இல்லாம இந்த பேர குழந்தையும் அடுத்து ஜானகிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் தூக்கி கொஞ்சறதுக்கு மருந்து சாப்பிட்டதானே தாத்தா உடம்புல பலம் இருக்கும். ஜானகி இருக்க வரைக்கும் வேலைக்கு ஒழுங்கா கரெக்டா மருந்து கொடுப்பா. அதானே பார்த்தேன். உங்களை என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாலும் எப்ப பார்த்தாலும் பொண்ணு புராணத்தை தானே நீங்க பாடுவீங்க. இருங்க மருந்து எடுத்துட்டு வரேன். சார். அடடே, வா மாதவா, உட்காரு. ஆமா, 10-15 நாளா உன்னை ஆளையே காணோம். ஜானகி கல்யாணத்துக்கு கூட நீ வரல? ஆமாம் சார், ஆஃபீஸ் விஷயமா டூர் போயிருந்தேன். ஜானகி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ மனசு போலவே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சரி, ஜானகியோட அட்ரஸ் கிடைக்குமா? இல்ல கல்யாணத்துக்கு வர முடியல, அட்லீஸ்ட் நேர்ல போய் ஒரு சாரி சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். தாராளமா போய் விஷ் பண்ணு, ஆனா இப்ப வேண்டாம். அது ஒண்ணும் இல்லைங்க, ஜானகி நாத்தனாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. நீங்க போனீங்களா அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால தான் அப்படி சொல்றாரு. அப்படி இல்ல, நாளைக்கு எங்க அம்மாவை பார்க்க ஊருக்கு போறேன். அதான் இன்னைக்கு போய் ஜானகியை பார்த்துட்டு அப்படியே அவங்க நாத்தனாரையும் விசாரிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் சரியா தான் இருக்கு, தாராளமா போயிட்டு வா. அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம். மிஸ்டர் சிவராமன். சொல்லுங்க. மிஸ்டர் சிவராமனா? நம்பர் 15. நம்பர் 15. 12th அவென்யூ. 12th அவென்யூ. பெசன் நகர். பெசன் நகர். சென்னை. சென்னை. ஓகே, நான் பார்த்துட்டு வரேன் சார். வரேங்க. அப்படியே 2 நாள்ல நாங்க ஜானகி பார்க்க வரதா சொல்லு. சொல்றேன் சார். வரேன். குடுமா. ஏய் இங்க வா. எந்த ஏரியா நீ? வழக்கமா நான் தான் இங்க கலெக்ஷன் எடுப்பேன். இன்னைக்கு புதுசா நீ கலெக்ஷன் எடுக்க வந்திருக்க? சொன்னா உனக்கு புரியாது, இது உண்மையான பக்தி. நீ ஒரு ஃப்ராட். ஏய், யாரை பார்த்து ஃப்ராடுங்கற? இங்கே ரெடி, என் யூனியன்ல போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். அம்மா, 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 என் நாத்தனார் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு குணமாகணும்னு மாரியம்மனுக்கு வேண்டியிருக்கேன். அதுக்கு மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருமா. நன்றிம்மா. பரவாயில்லம்மா. என்னங்க ஜானகி, என்னதெல்லாம் நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க?
அக்காவுக்கு முதல்ல உள்ள குணமாகணும். உட்காரு. உள்ள உட்காரு. வேண்டுதல் உனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஏன் வேண்டுதல் சாமிக்கு தெரிஞ்சா போதும். இத பார், கடவுளை பத்தி தப்பா பேசாத. பிச்சை எடுக்க சொல்லி எந்த கடவுள் சொல்லுச்சு? அதான் வீட்டுல இருக்கேன், லட்ச லட்சமா கொடுக்குறேன்னு வேடிக்கை. பிச்சை எடுக்காத. இதுல இருக்கிற கணம் அதுல இருக்காதுங்க. மடிப்பிச்ச ஒண்ணு கேவலம் இல்லைங்க. நாங்கிற கர்வத்தை விட்டுட்டு 10 பேர்கிட்ட பிச்சை கேட்டு அவங்க மனசு வந்து தர காசை மடியில வாங்கி திட்டுனா அதை மறந்துட்டு வேண்டுதலை நிறைவேற்றினா அந்த வேண்டுதலுக்கு கண்டிப்பா பலன் உண்டுங்க. ஒன்னும் தேவையில்லை. இந்த அவமானத்தை உனக்காக செய்யலாம், இல்ல எனக்காக செய்யலாம். ஏன் அக்கா? நாம வேற அக்கா வேறன்னு நான் நினைச்சது இல்லைங்க. ஜானகி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாங்க. வேண்டுதலை பாதிலே விட்டுட்டு வந்தா சாமியை ஏமாத்தின மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போலாம். இப்ப பாரு 6 அடிக்க போறேன். ஐயோ அங்கிள், சாரி அங்கிள். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க யாரு? எங்க டாடியோட ஃப்ரெண்டா? இல்ல, என் பேர் மாதவன். ஜானகி இருக்காங்களா? ஓ, நீங்க ஆன்ட்டி தேடி வந்திருக்கீங்களா? ம். ஆன்ட்டியோட ஃப்ரெண்டா நீங்க? ஆன்ட்டி வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. வாங்க அங்கிள், உள்ள வந்து உட்காருங்க. வாங்க அங்கிள். அங்கிள், ஜானகி ஆண்டி பிடிக்குமா உங்களுக்கு? ம், உனக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்னாடி கிளாஸ்லயே நான் தான் லாஸ்ட் ரேங்க்ல இருந்தேன். இப்ப கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான். இஸ் இட்? ஏன் கேளுங்களேன். ஏ? இப்பதான் ஜானகி ஆண்டி வந்துட்டாங்களே. ஆஹா. ஸ்டடீஸ்ல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் எல்லாத்துலயும் நான் தான் நம்பர் 1. ம், இங்க வாங்கல அங்கிள். இங்க பாருங்களேன் அங்கிள், இது 200 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட், ம், இது 400 மீட்டர்ஸ்ல, ம், இது லாங் ஜம்ப்ல, ம். இது ஹை ஜம்ப்ல, இது ஷார்ட் புட்ல. வெரி குட். உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுமே, வெளியில பார்த்தேனே. ஆமா, உங்க வீட்ல யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, எங்க அம்மாக்கு தான் அங்கிள். நீ போய் பார்க்கல? பார்த்தாச்சு. முன்னாடிலாம் எங்க அம்மா இருந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். இப்பெல்லாம் எங்க அம்மா ஞாபகமே வருது இல்ல. ஏ? அதான் ஜானகி ஆண்டி வந்துட்டாங்களே. அங்கிள், ஒரு நிமிஷம். இந்தாங்க அங்கிள். எனக்கு வேண்டாம்ப்பா, தேங்க்ஸ். தப்பு. வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வந்தா குடிக்க ஏதாவது கொடுக்கணும்னு ஜானகி ஆண்டி சொல்லியிருக்காங்க. ம், ம். தேங்க் யூ. உட்கார். அங்கிள், எங்க வீட்டு மாடியில இருக்கிற மீன் தொட்டியில கோல்டு ஃபிஷ் 4 குட்டி போட்டிருக்கு. ஆ? ஏன் தெரியுமா? தெரியலையேப்பா. அதான் ஜானகி ஆண்டி வந்திருக்காங்களே. ஆ. மாடியில போய் மீன் தொட்டியை பார்க்கலாமா? இன்னொரு நாள் பார்க்கலாம்ப்பா. சரி. வரட்டுமா? என்ன கிளம்புறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டி வந்துருவாங்க. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரேன். ஓகே? ஓகே அங்கிள். என்னடா இவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஜானகி ஆண்டி வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் அங்கிள், உங்க வீட்டில் ஃப்ளவர் கார்டன் இருக்கா? இருந்துச்சு, நல்லா பசுமையா இருந்துச்சு. இப்போ இல்லையா?
வாடி போச்சு. ஏன்? ஜானகி ஆண்டி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களே. வாங்க. இல்ல நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன் சாமி மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? சாமி மேல மட்டும் இல்ல, எல்லார் மேலேயும் இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. என் மேல கூட வா ப்ளீஸ். எனக்காக உள்ள வாங்க. சரி வா. சாமி, மடிப்பிச்சை எடுக்கிறத வேண்டிக்கிட்டேன். இதுல அரிசி இருக்கு. அம்பாளுக்கு பொங்கல் செஞ்சு கொடுக்கறதா முறை. வாங்கிக்கிறீங்களா? அங்கிள் அங்கிள் நானும் அந்த மாதிரிலாம் பண்ணல அங்கிள். இவன் தான் அவங்க வீட்ல இருந்துலாம் கை வைப்பான். நானும் அந்த மாதிரிலாம் கெட்ட பையன் இல்ல, நானும் நல்ல பையன். நல்ல கிரேட் ஸ்போர்ட்ஸ்ல நான் கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிருக்கேன். மயில் தூள போட்ட நூலை எடுத்து வெட்டவே வெட்டுவேன். வா வெட்டியா. பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா? நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஜானகி, இந்த கடலை சில பேர் தூரமா நின்று ரசிச்சு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா சில பேர் அதுல இறங்கி காலை நினைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் அதுல குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் அதுல நீந்தணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் சில பேர் மீன் பிடிக்க ஆசைப்படுறாங்க. சில பேர் முத்து கூட எடுக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இதுல என்ன இருக்கு, இது வெறும் உப்பு தண்ணி தானே நினைக்கிறாங்க. ஆனா யாராலையும் இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியறதில்ல. நல்லா பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. இந்த கடல் மாதிரி தான் நீயும் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இப்ப உன்னோட நிலைமையும் எங்க வீட்டுல அதுதான் ஜானகி. என்னோட கண்ணுக்கு தேவதையா தெரிஞ்ச நீ எப்படி எங்க அக்காவோட கண்ணுக்கு ராசி இல்லாதவளா விரோதியா தெரியுற? ஆமா ஜானகி, நீ எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னை ராசி இல்லாதவளா தான் நினைக்கிறாங்க. பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கும் உன்னோட ராசி தான் காரணம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம அவங்களுக்காக கஷ்டப்படுற, அவமானப்படுற. வேண்டாம் ஜானகி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. அவங்க உன்னை தப்பா நினைக்கும் போது நீ எதுக்காக அவங்களுக்காக உன்னை வருத்திக்கணும்? நான் சொல்றது கேளு. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல. கூட பிறந்த அக்காவை விட கட்டின பொண்டாட்டி அதிகமா நேசிக்கிறீங்க பாருங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதா என்னோட பாக்கியங்க. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. என் மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டா? ரமண மகரிஷி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள்
குளத்து பக்கம் போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த குளத்துல ஒரு தேள் விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்ததா. அதை பார்த்து இறக்கப்பட்ட அந்த மகரிஷி குளத்துல இறங்கி அந்த தேளை கையால தொட அந்த தேள் அவர் கையில கொட்டிடுச்சான். வழியில கைய உதற தேள் மறுபடியும் தண்ணில விழுந்துருச்சான். ரமணர் மறுபடியும் தேளை தூக்க தேள் மறுபடியும் அவரை கொட்டிடுச்சான். இப்படியே ரமணர் ஒவ்வொரு தடவையும் தூக்கும் போது அந்த தேள் அவரை கொட்டிக்கிட்டே இருந்தது. கடைசியா ரமணர் அந்த தேளை காப்பாத்தி தரையில விட்டுட்டாராம். இத பாத்துக்கிட்டே இருந்த ஒருத்தர், ஏன் சாமி தேளுதான் கொட்டுன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துனீங்கன்னு கேட்டாரா. அதுக்கு ரமணர் சொன்னாரா, கொட்டுறது தேளோட குணம், காப்பாத்துறது மனுஷனோட குணம்னு. தேள் அதோட குணத்தை மாத்திக்காத போது மனுஷன் நான் எதுக்கு என் குணத்தை மாத்திக்கணும்னு கேட்டாரா. அந்த ரமணரோட கேரக்டர் தான் கிட்டத்தட்ட என் கேரக்டர். நான் அதை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். போன நிமிஷத்துல அக்கா மாறிட்டாங்கிறதுக்காக இந்த நிமிஷத்துல நான் மாற மாட்டேங்க. அப்படி மாறினா நான் அக்கா மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யாயிடுங்க. இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்ட அக்கா நாளைக்கு என்ன சரியா புரிஞ்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. என்னோட கத்தரியே எடுத்துட்டல. ஜானகி, அந்த பட்டத்துக்கும் பறக்க வர்றவங்களுக்கு இடையில இருக்கிற நூல் மாதிரி தான் மனுஷங்களோட உறவும். காத்து சாதகமா வீசுற வரைக்கும் தான் அந்த பட்டத்தால பறக்க முடியும். அதே காத்து கொஞ்சம் பலமா வீசிச்சுன்னா அருந்து எங்கேயோ போய் விழுந்துரும். மனசுல விரிசல் விழுந்தாச்சு. இனிமே நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா உறவுங்கிற கயிறு அறுத்து அந்த பட்டம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அல்லாட வேண்டியதான். Thank you.